ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஹாப்பி எண்ட். இது ஒரு சவுத் கொரியன் ரிலேஷன்ஷிப் ட்ராமா. சோய்மிங்கிற நம்ம ஹீரோ வேலை இல்லாமல் ஒரு ஹஸ்பண்டாக இருக்கான். அவனோட ஒய்ஃப் மட்டும் வேலைக்கு போய்ட்டு எல்லா வீட்டோட இவனே பார்த்துக்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. பார்த்தா ஒய்ஃபுக்கு இன்னொரு நபரோட ஆஃபர் இருக்குது. இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அதுக்கு என்ன பண்ண ஆரம்பித்தான். படத்தோட டைட்டில் இருக்கிற மாதிரி ஹாப்பி எண்டிங்காக தான் இந்த படம் முடிஞ்சா. இதை சொல்லிட்டு ஒரு படம் தான் ஹாப்பி எண்ட். இது தலைவர் சோய்மிங்ஸி நடித்த படம். சவுத் கொரியாவோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர். இவர் எல்லாருமே ஓல்டு பாய் படத்தில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஹார்டியும் கூட இருக்கும். சரி, இப்போ வாங்க ஹாப்பி எண்டுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோவான சோய்மிங் காமிப்பாங்க. இவன் இப்போதைக்கு எந்த ஒரு வேலையில்லாமல் வீட்டில் சும்மா இருக்கான். நம்ம ஹீரோ காலடி கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்குது. இவரோட ஒய்ஃப் மட்டும் தான் இப்போதைக்கு ஆஃபீஸ் வேலைக்கு போகிறா. இதுவே நம்ம ஹீரோக்கு ஒரு குற்றணிச்சியாக இருக்கும். இவனு முடிஞ்ச வரைக்கும் வேலை தெரியும்னு சொல்லிட்டு தினமும் காலை இன்டர்வியூ போவான். பார்த்தா குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ஒரு கேட்டகரி சென்டர் மாதிரி இருக்கும். தினமும் காலை குழந்தை அங்கே விட்டுட்டு ஒவ்வொரு கம்பெனி ஏறி இறங்குவான். பட் பார்த்தா எங்கேயும் செலக்ட் ஆக மாட்டான். இதுவே நம்ம ஹீரோ எக்ஸ் ஆயிரும். சேர்னு அங்கேருந்து ஒரு புக் ஸ்டோர் போவான். அந்த கடையோட ஓனர் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான். தினமும் அந்த கடைக்கு போய் அங்கே சில ரொமாட்டிக் புக்கில் இருக்கும். அதை உட்காந்து படிச்சுட்டு அவன் பொழுது ஓட்டிகிட்டு இருப்பான். தென் ஈவினிங் ஆச்சு அவன் குழந்தைய கூப்பிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுவான். இந்த மாதிரி நம்ம ஹீரோ வாழ்க்கை போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி அவன் குழந்தைய கூப்பிட்டு வீட்டுக்கு வரப்ப அவன் குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். சேனா அவன் குழந்தைக்கு பால் கொடுக்கறதா இருக்கான். அங்கே ஃபுல்லாக பால் பவுடர் தான். அந்த பால் பவுடர் மிக்ஸ் பண்ணலான்னு போகிறப்ப அது ஃபுல்லாக எறும்பா இருக்குது. சே, இது குழந்தை கொடுத்தா மோசமாயிரும். வேறு ஏதாவது யூஸ் பண்ணுன்னு சொல்லி அங்கே இன்னொரு பால் பவுடர் இருக்கும். அதை எடுத்து அவன் குழந்தை கொடுப்பான். கட் பண்ண அப்படியே நம்ம ஹீரோட ஒய்ஃப் அமைப்பாங்க. அவள் பார்த்து ஒரு ஆஃபீஸ் வேலை பார்க்குறாள். ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வீட்டுக்கு போகிறா. பார்த்தா அங்கே கிம்னு ஒருத்தர் இருப்பான். இவன் நம்ம ஹீரோட லவர். அது ரெண்டு பேருமே காலேஜ் வந்து லவ் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியல. இவங்க அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ண வச்சாங்களா இதை பற்றி எதுவும் தெரியல. தினமும் ஆஃபீஸ் முடிஞ்சோடனே ஸ்ட்ரெயிட் இங்கே தான் வருவா. இவனோட கொஞ்ச நேரம் ஒன்றா வந்துட்டு தான் நம்ம வீட்டுக்கு போவா. இந்த மாதிரி லைஃப் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி எனக்கு அந்த பையனை பார்க்க வரப்ப ரெண்டு பேரும் ஃபிசிக்கல் ஒன்றா இருப்பாங்க. தென் அந்த பையனுக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். டெய்லி நம்ம மீனை ஃபோட்டோ எடுத்து அது ஆல்பம் மாதிரி கலெக்ட் பண்ணிட்டே இருப்பான். இப்போ ஒரு நைட் டைம் ஆயிடுச்சு. நம்ம மீன் இங்கேருந்து போகிற நேரம் வந்துருச்சு. சரி, அவனே நம்ம மீன் வீடு வரைக்கும் விட்டு போகிறான். போகிறப்ப நம்ம மீன் கேட்டு பார்ப்பான். ஹே, இந்த மாதிரி எத்தனை நேரத்தில் நம்ம ரெண்டு பேரும் யாருக்கு தெரியாமல் மறைஞ்சு வந்துட்டு இருக்கிறது. இதை அவன் புதுசு மட்டும் சொல்லி புரிய வச்சு அவங்க டிவோர்ஸ் வாங்கு. தென் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சேர்ந்து அங்கே கிளம்பி போகிறா. பட் ஹீரோ கிட்டே சொல்ல மாட்டா. அவள் பாட்டு கேஷுவலாக இருப்பா. போப்போ நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் டவுட் ஆரம்பிக்கும். ஏன்னா வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸில் அதிகபட்சம் போனால் 6 மணி வரைக்கும் வேலை இருக்கும். அதுக்கு ரெடி வந்துடுவாள். எதுக்கு வர லேட்டாகுதுன்னு சொல்லி லைட்டாக சந்தேகமாக இருக்கும். பட் அதை பற்றி ஒய்ஃப் கிட்ட கேட்க மாட்டான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ வழக்கமாக இன்டர்வியூ போகிறதா இருக்கான். அவன் குழந்தை இந்த பேபி சிட்டிங்கிட்ட கொடுத்துட்டு இன்டர்வியூ போவானா. பட் அன்றைக்கும் பற்றி சமயம் மழை பெய்ய ஆரம்பிக்குது. இவன் ட்ரெஸ்ஸில் அணைச்சி போயிடும். சும்மாவே இன்டர்வியூ போனால் இவனும் எடுக்க மாட்டாங்க. இல்லை இப்படி போனால் இவன் எடுப்பான். கண்டிப்பாக நீ நம்ம ஃபெயிலுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே கிளம்பி போயிடுவான். வழக்கமாக ஸ்டேட் ஆஃப் ஃப்ரெண்டோட கடைக்கு போய் புக்ஸ்லாம் முடிச்சுட்டு இருப்பான். போப்போ அவனுக்கு ரொம்ப கில்ட் ஆகிட்டு இருக்கு. நம்மளால் நம்ம ஃபேமிலிக்கு எந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இருக்குது. நம்ம சும்மா தான் இருக்கோமோன்னு அவனுக்கே தோண ஆரம்பிக்குது. இதனால் வீட்டு வேலை அவனே பார்க்க ஆரம்பிக்கிறான். கடைக்கு போய் மளிகை பொருள் வாங்கிட்டு வரான். தென் வீட்டுக்கு வந்து துணியெல்லாம் துவைச்சி போட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறான். இந்த மாதிரி வாழ்க்கை மாறிட்டு இருக்கு. ஒய்ஃப் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஜாலி சிரிச்சு பேசிட்டு இருக்கா. பட் அடிக்கடி நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. எடுத்து பேசினா யாரும் பேச மாட்டாங்க. ஆக்சுவலாக அந்த பாய் ஃப்ரெண்ட் தான். நம்ம ஹீரோயின் எடுப்பான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவான். பட் ஹீரோயின் ஃபோன் எடுக்காமல் ஹீரோ எடுத்தானா அவள் எதுவும் பேசாமல் இருப்பான். நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ராங்காக நடிச்சிட்டு இருந்தான். பட் அடிக்கடி இந்த மாதிரி கால் வந்தோடனே எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஒரு நம்ம ஒய்ஃபுக்கு அது அஃபர் இருக்குமோ இன்னும் திங்க் பண்ண ஆரம்பிப்பான். ஆனால் ஒய்ஃப் மேலே சந்தேகப்பட முடியாமல் அதை அப்படியே விட்டுருவான். தென் அதுக்கடுத்து ஒய்ஃபோட காரை க்ளீன் பண்ண சொல்லி கார் க்ளீன் பண்ண போவான். அப்போ அந்த காரில் இருக்கிற ஷீட்டில் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப கீழே பார்த்து ஒரு பில்லு மாதிரி இருக்கும். இந்த டோல்கேட்லாம் கிராஸ் பண்ணி போன ஒரு பில்லு வரும்ல, அந்த பில் அங்கே இருக்கும். இதை பார்க்குறவனுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இவ போகிற ஆஃபீஸ்க்கு டோல்கேட்டில் தாண்டி போகிற அவசியமே கிடையாது. அப்புறம் இவன் எங்கே தான் போகிறான்னு சொல்லி அந்த பில்லை நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். தென் அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோட ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். அவளுக்கே தெரியாமல் அந்த காரில் ட்ரிப் மீட்டர் இருக்கும்ல, அதை சீராக்கிடுவான். சரி, இதுக்கட்டு நம்ம மீன் எவ்வளோ தூரம் போனாலும் சரி தினமும் சாயங்காலம் தெரிஞ்சிடும். இதுக்கட்டு ட்ரிப்பு சீராக்கிடுவான். அதை ஒரு பேப்பர் நோட் பண்ணி வச்சுக்குவான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம வழக்கம் போல் அவள் வேலை பார்க்குற ஆஃபீஸ் போவாளா. பாரு அந்த ஆஃபீஸ்க்கு அந்த கிம்ங்கிற பையனை வந்துடுவான். இவனும் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்கான். அவன் புருஷனை விட்டுரு என் கூட வந்துருன்னு. இதனால் நம்ம மீனுக்கு அங்கே போய் தயக்கமாக இருக்கும். கடைசி 2 நாட்கள் அங்கே போகாமல் வந்திருப்பா. இதை பார்த்து அவன் கூட போயிருக்கும். இதனால் ஸ்ட்ரெயிட்டாக வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கு வந்திருப்பான். லைட்டாக பதட்டமாகவே இருக்கும். கரெக்டாக அண்ணாருன்னு பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஆஃபீஸ் வந்திருப்பான். மேடம், உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை தெரியும் ஆஃபீஸ் வந்திருக்காரு. உள்ளே அலோ பண்ணாமல் கேட்குறப்ப இவ்வளோ பக்கு இருக்கு. டேய், என் புருஷன் வந்திருக்காண்டா, நீ அவரை பார்த்தீங்கன்னா ஹாய்ன்னு சொல்லு. நானும் உனக்கு கொலிக்குன்னு இன்ட்ரோ பண்ணுறேன்னு சொல்கிறப்ப இவனு சரி அமைதியாக இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ரூமுக்கு வந்து பார்க்குறப்ப 2 பேரும் ஒரே ரூமில் இருப்பாங்களே. இதை பார்த்து இவனு சந்தேகம் வரும். பட் சந்தேகம் வராத மாதிரி அப்படியே பேச்ச மாற்றிடுவா. எங்க இவரோட பேர் கிம்மு, என் கூட வேலை பார்க்குறவர் கிம். இவர் தான் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறப்ப அவனுக்கு கையில் கொடுப்பான். ஓ, நீங்கள் தானே சார் அது? என் ஒய்ஃப் உங்களை பார்த்து நிறைய சொல்லியிருக்கா. இப்போ கூட என் ஒய்ஃப் இங்கே வெளிக்கூடி போல தான் இருந்தேன். நாங்கள் 2 சேர்ந்து டின்னர் போகிறதா இருக்கோம். நீங்களும் கூட வரீங்களா? வேணா 3 பேர் ஒன்றா சாப்பிடுன்னு சொல்கிறப்ப அவன் லைட்டாக பயமாக இருக்குது. இல்லை சார், எனக்கு அஜில் ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நாங்கள் போய் ஆகணுன்னு அவன் நைஸாக எஸ்கேப் போயிடுறான். இவனு சேர்ந்து ஒய்ஃபை கூட்டு காரில் போயிட்டுருக்கான். 2 பேர் நைட்டு ஒரு ஹோட்டலுக்கு போய் டின்னர் சாப்பிட்றா இருக்காங்க. பட் நம்ம மீனுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த கிம் வந்து கோச்சிட்டு போனால ஒரு நம்ம வருத்தப்பட்டு போனோம். இந்த வசதி அவளுக்கு இருக்கும். இதனால் ஹீரோவை பார்த்து எங்க
எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதுப்போ அர்ஜென்ட் ஒரு வேலை இருக்குது, நீங்கள் இங்கேயே கார் ட்ராப் பண்ணுறீங்களா, நீங்கள் ஒன்று வீட்டுக்கு போங்க, நான் வேலையெல்லாம் முடிஞ்சு நைட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறப்ப இவனு சேர்ந்து காரில் ஒரு இடத்துல இறக்கி விட்ருவான். நான் மீன் அங்கே நடந்து போக இவன் காரில் அங்கே கிளம்பி போயிடுவான். இப்போ நம்ம மீன் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கிம்மோட ரூமுக்கு தான் போனால் அவன் கதவை லாக் பண்ணி வச்சிருப்பான். டே கிம், கதை திறடா, எம்எல்ஏ கோச்சிட்டியா, கதை தட்டுறப்ப அவன் அதுக்கப்புறம் திறப்பான். இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, மற்றவங்க கிட்டலாம் என்னால் உங்களோட 3ஆம் மனுஷன் பழக முடியாது, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஸ்டார்டிங்லேருந்து நீ நான் லவ் பண்ணுறோம், இதில் என்ன தப்பு இருக்குது, இதை அவன் புதுசோடு சொல்லி புரிய வை, உன் குழந்தைன கூட்டி வா, நம்ம 2 பேர் சேர்ந்து குழந்தை வளர்ப்போம் சொல்கிறப்ப இவ்வளோ கஷ்டமாக தான் இருக்கும். அவன் சமாதானப்படுத்த மாதிரி அன்னைக்கு 2 பேர் ஒன்றா இருப்பாங்க. கட் பண்ணால் இதே நேரத்தில் மீற காமிப்பாங்க. அவன் வீட்டுக்கு போகிற வழியில் சரி குழந்தை வீட்டில் இருக்கல, அதுக்கு எதாவது பொம்மை வாங்கிட்டு போவோன்னு சொல்லி ஒரு கடைக்கு நிப்பாட்டுவான். அப்போ தான் கையில் இருக்கிற சாவியை பார்ப்பான். இந்த சாவி வந்து ஒய்ஃபோட கார் சாவி தான். அதில் கார் சாவி, வீட்டு சாவி முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு சாவி இருக்குது. இதை பார்த்து ஒன்று சந்தேகம் வருது. யூஸ்வலாக கொரியா எல்லாத்துலேயுமே அந்த சாவி எந்த வீட்டோடது அட்ரஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நம்ம இருந்த அட்ரஸ் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். தென் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இது 0 ஆக்கினால அதுலேருந்து இந்த வண்டி எவ்வளோ தூரம் போயிருக்கு இதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பான். பார்த்தா ஆஃபீஸ் தூரத்துலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போயிருக்கு. ஸோ அதை நோட் பண்ணி 0 ஆக்கிடுவான். கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நவீன் வழக்கமாக வேலைக்கு போயிடுவா. பட் நம்ம ஹீரோக்கு அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். அவளுக்கே தெரியாமல் அது டூப்ளிகேட் கீ இருந்துச்சுல, அதை எடுத்து வச்சுக்குவா. அது ஆக்சுவலாக என்ன கீனா அந்த கிம்முங்கிற பையன் இருக்கல, அவர் ரூமோட கீ தான். இன்கேஸ் அவனே இந்த வீட்டில் நேரத்தில் கூட இவன் அந்த கீ யூஸ் பண்ணி உள்ள வரலாம். அதுக்காக அந்த சாவி இருந்திருக்கும். அந்த சாவி எடுத்துகிட்டு மெதுவாக திறந்து பார்ப்பான். உள்ளே யாரும் இருக்குமே தெரில. சரி இங்கே தான் நடக்குன்னு சொல்லி அந்த ரூம் போய் செக் பண்ணி பார்ப்பான். செக் பண்ணி பார்த்தா நம்ம இருக்கு ஒரு ஆச்சரியம். அதான் அந்த பையன் ஒரு ஆல்பமே போட்டு வச்சிருப்பானே. பார்த்தா காலேஜ் டைம்லேருந்து 2 பேர் லவ் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே பேஜ் பை பேஜ் திருப்புறப்ப இன்னும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுல, அது ஆக்சுவலி இவன் குழந்தையே கிடையாது. அது நம்ம ஹீரோனுக்கும் கிம்முக்கு பிறந்த குழந்தை. வடக்கு இன்ஷியலுக்கு அப்பா வேணும்ல, அதனால் நம்ம ஹீரோ மேலே படி போட்டாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோ திருப்பி பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோ குழந்தை பிறந்திருக்கும்ல, அந்த குழந்தையோட இவ்வளோ ஃபோட்டோ எடுத்துருப்பான். இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அந்த ஷாக்கிங்கோடய வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். அவனால் அதை ஜீரணிக்க முடியல, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருப்பான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவன் குழந்தைய பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கும். இவ்வளோ நாள் இது ஏன் குழந்தை, எனக்கு பிறந்த குழந்தை, இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தான். பட் இது அந்த பையனோட குழந்தை தெரிஞ்சோடனே எனக்கு உமர் ஆயிரும். அந்த குழந்தை கூட தங்கிட்டு இருப்பான். தின எதுவுமே பேசாமல் அமைதி வீட்டில் இருப்பானா. அந்த ஒய்ஃப் வீட்டுக்கு வந்தவ எங்கே என்னாச்சு, எப்போவுமே வீட்டுக்கு வந்து கலகானது பேசிட்டே இருப்பீங்களே, இன்றைக்கி என்னது பேசாமல் இருக்கீங்கன்னு கேட்டால் அவள் எதுவுமே சொல்ல மாட்டான். இவனு கண்டுக்காமல் அப்படியே விட்டுருவா. கட் பண்ணால் அடுத்த நாள் வழக்கம்போட வேலைக்கு போகிற மாதிரி போவா. பட் பார்த்தா வேலைக்கெல்லாம் போக மாட்டா. அந்த கிம்மை கூப்பிட்டு ஊரும் சுற்றிட்டு இருப்பா. அந்த கிம்மை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேர் டிவோர்ஸ் வாங்கணும், நம்ம 2 சேர்ந்து வாழணும், இதை வாசியாக இருக்கும். இதை பற்றி ஈங்கிட்ட சொல்லிட்டே இருந்தால் அவள் போக கண்டிக்க மாட்டா. ஆக்சுவலாக அவளுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு. அதை சொசைட்டி முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு புதுசு மாதிரி பார்த்துக்கிறா. தென் அவளுக்கு எப்பப்போ ஒரு ஃபிசிக்கல் நீடு தேவைப்படுதோ அப்போ கிம்மை பயன்படுத்திக்கிறா. இந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கும். பட் அதை பற்றி கிம்மிக்கிட்ட சொல்ல மாட்டா. இதனால் அடிக்கடி 2 பேத்துக்குள்ளே சின்ன சண்டை வந்துட்டு இருக்கும். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிப்பாங்க. எப்பவுமே அவன் ஃப்ரெண்டோட கடைக்கு போய் ரொமான்ஸ் புக்காக படிச்சுட்டு இருப்பாள். பட் இன்னைக்கு பார்த்தா ஒரு த்ரில்லர் கதையை படிச்சுட்டு இருப்பான். இதை பார்க்குற ஃப்ரெண்டுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்ன மச்சான் இப்போ ரொமான்ஸ் புக்கு தான் படிச்சுட்டு இருப்பேன், இன்றைக்கி த்ரில்லர் செக்ஷனில் இருக்குன்னு சொல்கிறப்ப அவளும் அணுக மாட்டான். ஒரு த்ரில்லர் கதையை உட்காந்து அவளோட படிச்சுட்டு இருப்பான். கட் பண்ணால் அன்றைக்கி நைட் ஆயிரும். நம்ம இன்னும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுவா. 2 பேரும் ஒன்றாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு இருக்கிற ஃபோனு அடிச்சுட்டே இருக்கும். இவன் போய் ஃபோன் எடுக்கலான்னு போனால் அதான் அந்த கிம் தானே பண்ணுவான். பிரான் கால் மாதிரி எதுவும் பேசாமல் இருப்பான். இதை பார்க்குற அவனுக்கும் புரியுது. அந்த கிம்முங்கிற பையன் தான் பேச ட்ரை பண்ணுறான். நம்மளுக்கு வீட்டில் இருக்கணும், இங்கேருந்து போவோன்னு சொல்லி சரிம்மா சில பொருட்கள் வாங்க வேண்டியதாக இருக்குது, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன், நீ குழந்தைய பார்த்துக்கோன்னு சொல்லி நம்ம ஈரப்படம் அங்கே கிளம்பி போயிடுவான். அவன் கரெக்டாக அங்கேருந்து போனதுக்கப்புறம் இவன் ஃபோன் எடுப்பா. டே கிம், உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என் வீட்டு நம்பர் ஃபோன் பண்ணாதுன்னு சொல்லி, எதுக்கு இப்போ ஃபோன் அடிச்சுன்னு கேட்டால் இங்கே பாரு இன்றைக்கி 2ல் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இப்போ நான் வீட்டுக்கு எய்த்தாப்புல தான் இருக்கேன். நான் நினச்சி இப்போ ஈஸியாக உள்ளே வந்து உன் புதுசுக்கிட்ட எல்லாம் சொல்ல முடியும். பட் அதை சொல்ல வேணான் இருக்கேன். உனக்கு விருப்பம் இருந்தால் என்னை பார்த்து பேசவா, கொஞ்ச நேரம் உட பேசியானு சொல்கிறப்ப டே உனக்கு நான் பைத்தியம் முடிச்சிருச்சா, இப்போ இந்த வீட்டில் யாருமே இல்லை, என் குழந்தை தனியாக இருக்குது, குழந்தை விட்டு அப்புறம் வர முடியும் கேட்குறப்ப நீ என்ன படம் தெரியாது, ஒரு 1/2 மணி நேரம் தான் உன் டைமு, நான் பக்கத்தில் இருக்கிற காஃபி ஷாப்பில் இருப்பேன், நீ வந்து பேசலைன்னா நான் என்ன பண்ணணும்னு தெரியாது, புரியுதுன்னு சொல்லி அந்த கால் கட் பண்ணிடுவான். இதை பார்க்க நம்ம மீனுக்கு என்னன்னு தெரில, செம்ம கடுப்பாயிருது. அவள் குழந்தையோட முடிச்சிருக்கு. சரி குழந்தைய தூங்க வைக்கணும்னு சொல்லி தூக்க மாத்திரை இருக்கும்ல, அதோட 4 வெட்டி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கிறா. தென் பால் பவுடர் எடுத்து அந்த மாத்திரை கலந்துறா. அதை அவள் குழந்தைக்கு பாலாக கொடுக்குறப்ப அந்த குழந்தைய குடிக்கும், குழந்தை தூங்கிடும். அவள் குழந்தைய தொட்டில் வச்சுட்டு வெளியே போயிடுவா. அவன் சொன்ன மாதிரி இந்த காஃபி ஷாப் போவா. 2 இடத்துல ஆறி போயிட்டே இருக்கும். இங்கே பாரு பொறுத்தது போதும், என்னால் இதுக்கடுத்து எதுவும் பண்ண முடியாது, நீ உன் புருஷனை விட்டு வருவியோ இல்லை உனக்கு கொல்லுவியோ அதை பற்றி எனக்கு தெரியாது, நீ என் கூட வந்தே தீர்னு சொல்கிறப்ப டே உனக்கு புரியுதா இல்லையா, இப்போ நான் ஒய்ஃபு ஒரு குழந்தைக்கு அம்மா வேறு, என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறப்ப என்னது குழந்தைக்கு அம்மா வேறையா, அந்த குழந்தை யார் குழந்தை, என் குழந்தை தானே, அந்த குழந்தை முறைப்படி என்கிட்ட இருந்திருக்கணும், பட் நீ என்ன சொன்னேன், இப்போ நம்ம குழந்தை வந்திருக்கு, நான் புதுசுகிட்ட பேசி புரிய வைக்கிறேன், தன்னோட டிவோர்ஸ் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க தானே சொன்னேன், பட் பார்த்தா இத்தனை மாதம் ஆயிடுச்சு, நீ ஒரு ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரில, இதுக்கு மேலே நல்லா பொறுக்க முடியாதுன்னு சொல்கிறப்ப இவளுக்கு என்ன தெரில, 2 பேரும் பேசி ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க.
கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிப்பாங்க. அவன் பார்த்து வெளியே போயிருப்பாள். சரி இன்னும் ஒய்ஃப் எங்கேயாவது போயிருப்பா, நம்ம வீட்டுக்கு வருவோமேனு அவனு மீது வீட்டுக்கு வந்திருப்பான். அவன் நினச்ச மாதிரி ஒய்ஃப் வீட்டில் இல்லை. சரி டேபிள் உட்காந்தா அந்த பால் டப்பா இருக்கும்ல, அது ஃபுல்லாக இரும்பா இருக்கிற மாதிரி இருக்குது. செக் பண்ணி பார்த்தா அன்னைக்கு கூட ஒரு பால் போர் ஃபுல்லாக இரும்பு வந்திருக்கும். நம்ம இருந்து எடுத்து ஓரம் வச்சிருப்பான். பட் இந்த விஷயம் அந்த ஒய்ஃபுக்கு தெரியல. போகிற அவசரத்தில் எதோ ஒன்று கலந்து கொடுத்துட்டா அந்த பால் டப்பா ஃபுல்லாக இரும்பா இருந்திருக்கு. அதான் அந்த குழந்தை குடிச்சிருக்கு. இதை பார்க்க நம்ம பயந்து போயிடுவான். குழந்தை செக் பண்ணி பார்த்தா அது உடம்புல அனலாக குதிக்கிற மாதிரி இருக்கும். உடனே பயந்து ஓடி போய் டாக்டர்கிட்ட காமிப்பான். டாக்டர் செக்லாம் பண்ணி பார்த்து சில டெஸ்ட் எடுத்து வைப்பாங்க. சார் இப்போதைக்கு எதுவும் பெருசாக இல்லை, மேபி நார்மல் ஃபீவராக தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நாளைக்கு காலையில் பீடியட்ரிஷியன் இருப்பாங்க, நீங்கள் அவங்கள வந்து பாருங்கன்னு சொல்கிறப்ப இவனு சரி நம்ம குழந்தை வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். லிஃப்டர் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறப்ப வாசலில் பார்த்தா நம்ம ஹீனந்து கிம்மும் இருப்பாங்க. 2 பேரும் சரக்கு அடிச்சிருப்பாங்க. போதில் என்ன பண்ணுன்னே தெரில. வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு 2 பேரும் கிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு பயமாக இருக்கும். ஏன்னா இவன் வந்து அஃபரில் இருக்கிற மாதிரி அதை ஒழிஞ்சு பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ ரூம் போயிடுவா, அந்த கிம்மு வந்துட்டு இருப்பானா. இவனை பார்த்தா ஒரு மாதிரி பிரச்சனை ஆயிரும். நம்ம பேச மேலே போயிடுவோன்னே இவன் மேல் ஃபுல்லாக போயிடுவான். அந்த கிம்மு கீழே போனதுக்கப்புறம் இவன் ரூமுக்கு வருவான். இப்போ நம்ம ஹீரோ கொலகாண்டாயிருச்சு. இவ்வளோ நாள் அது அஃபராக இருக்குமான்னு சந்தேகப்பட்டு நம்ம ஹீரோ எதுவும் பண்ணாமல் இருந்தான். இப்படி இப்போ அஃபர்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது போக போக அவள் எக்ஸ்ட்ரீமாக மாறிட்டு இருக்கா. குழந்தைக்கு தூக்க மாத்திரை கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்காளே, இவ்வளோலாம் சும்மா விடலாமா, இவ்வளோ பண்ணியான்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு கோவம் வருது. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ எப்பவுமே என்ட்ரி போகல. பட் இன்னைக்கு இந்த ஊரில் என்ட்ரி பண்ணாமல் பக்கத்து ஊர் என்ட்ரி இருக்குது. என்னோட ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு கேட்குறப்ப இவ்வளோ சேர்ந்து காலை ஓட்டி போகிறா. நம்ம ஹீரோ ட்ரெயினில் ஏற வரைக்கும் பார்த்துட்டு தென் அப்படி வீட்டுக்கு வந்துடுவா. பட் பார்த்தா நம்ம ஹீரோ ட்ரெயின் ஏறி இருப்பான். பட் அவன் வந்து போனதுக்கப்புறம் அதே ஸ்டேஷனில் இறங்கியிருப்பான். இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கிம்மோட வீட்டுக்கு போகிறான். டூப்ளிகேட் கீ யூஸ் பண்ணி க்ளவுஸ்லாம் போட்டுக்குவான். ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் மாட்டக்கூடாதுல்ல. அதே நேரத்தில் சில விஷயங்கள் எடுத்து வச்சுக்கிறான். பார்த்தா அந்த கிம்மோட முடி இருக்கும்ல, அது சேர்த்து வச்சுக்கிறான். அது இப்போ கிம் வீட்டில் ஒரு கத்தி இருக்கும், அந்த கத்தி எடுத்து வச்சுக்குவான். தென் எங்கெங்கெல்லாம் அந்த கிம்மோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்குவான். கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ நினைப்பாங்க. ஹீரோ ஊரில் இருக்கிறப்பே அவங்கள சுற்றிட்டு இருப்பான். இன்னைக்கு ஹீரோ ஊரை வேறு இல்லையே. கிம்மோட வெளியே போகலான்னு சொல்லிட்டு மேக்கப்பில் போட்டுட்டு இருக்காளா. அப்போ தான் மிரரை பாப்பா. இவளுக்கு சமஷாக்காக இருக்கும். அந்த மிரருக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபோட்டோ இருக்கும். இதான் படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த கிம் ஃபோட்டோ எடுத்துருப்பாள். சேம் அதே ஃபோட்டோ தான். இதை பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம். இந்த ஃபோட்டோ இங்கே வந்துச்சு. ஒரு நேற்று அந்த கிம் பாய்வில் வீட்டுக்கு வந்துச்சுல, ஒரு வேளை தெரியாமல் வச்சுட்டு போயிட்டான்னு சொல்லி அந்த கிம்மு ஃபோன் பண்ணுவா. டே கிம், உனக்கு பைத்தியம் முடிச்சிச்சா, உன் வீட்டில் எடுத்து இந்த ஃபோட்டோவை எதுக்கு கேவி வச்சுட்டு போனேன், இதை என் புருஷன் பார்த்து என்னான்னு கேட்குறப்ப என்னது ஃபோட்டோவா நான் எங்கே வச்சுன்னு அவன் பதில் கேட்பான். இதை பார்க்குற மீனுக்கு ஒன்றும் புரியல. சடனாக கரண்ட் கட் ஆயிடுது. பின்னருந்து யார் நெரிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா நம்ம ஹீரோ தான் கழுத்தை பிடிச்சி நம்ம மீன் அங்கே சாவடிக்காமல் இருப்பானா. இந்த சவுண்டு ஃபோனில் பேசிட்டு இருக்கிற கிம்மு கேட்கும். அவன் என்னாச்சு கேட்குறப்ப நம்ம இருந்து கட் பண்ணிடுவான். தென் கிம்மோட வீட்டிலேருந்து ஒரு கத்தி வந்தால, அந்த கத்தி எடுத்து ஒய்ஃபை கொடூரமாக கொண்டுருவான். ரத்தம் தெறிக்க ஒய்ஃபை அவ்வளோ கொடூரமாக கொள்ளுவான். இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு நிம்மதியாக இருந்த மாதிரி இருக்குது. தென் அந்த ஒய்ஃபோட பிளட்டு அவள் சம்மந்தப்பட்ட சில துணிலாம் இருக்கும்ல, அதை ஒரு கவர் எடுத்து வச்சுக்குவான். தென் அந்த கிம்மோட வீட்டிலேருந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு முடியலட்டு வந்துருப்பால, அந்த முடி அங்கே போட்டுறான். இன்கேஸ் போலீஸ் வந்து பார்த்தாங்கன்னா கிம் தான் பண்ண மாதிரி இருக்கணும். இதுக்கும் அந்த மாதிரி பண்ணியிருப்பான். தென் அந்த துணி எடுத்துகிட்டு வெளியே வரப்ப கரெக்டாக கிம் அந்த வீட்டுக்கு வருவான். ஏன்னா நம்ம மீன் கத்தமாக சவுண்டு கிடச்சில, ஏதோ பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லி அவன் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பானா. இதுதான் நம்ம ஹீரோக்கு கரெக்டான சென்ஸாக இருக்குது. திரும்ப அந்த டூப்ளிகேட் யூஸ் பண்ணி அந்த கிம்மோட ரூமுக்கு போவான். அந்த பொண்ணை கொலை பண்ண துணி இருக்குல்ல, அந்த துணி அங்கே வச்சிருவான். தென் அவன் ஒய்ஃபோட ரத்தத்தில் எடுத்து கண்ணாடி சிங்கில் இருக்கும்ல, அதில் பற மாதிரி ஒட்டி வச்சிருவான். தென் அவனை கொலை பண்ண கத்தி எடுத்து அங்கே வச்சுட்டு போயிடுவான். ஸோ போலீஸும் செக் பண்ணி பார்க்குறப்ப இவன் தான் கொண்ட மாதிரி இருக்கும். இதான் நம்ம ஹீரோட பிளானு. அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணி வச்சிட்டான். அண்ட் ஆய நேரத்தில் இவனு ஊருக்கு தெரியக்கூடாதுல்ல, எகைன் காலில் போன மாதிரி ட்ரெயினை பிடிச்சி அந்த ஊருக்கு போயிடுறான். ஸோ இப்போ மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் சமாளம் நடந்தப்போ நம்ம ஹீரோ வீட்டில் இல்லை. இதான் பிளானாக இருக்கும். கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோட வீட்டுக்கு வைப்பாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு நெய்பர் இருப்பாங்க. யூஸ்வலாக நம்ம ஹீரோ எப்பவுமே அந்த குழந்தை அங்கே தான் கொடுத்துட்டு போவான். இன்னைக்கு கூட குழந்தை அங்கே தான் கூட்டு போயிருப்பான். சரி குழந்தை கொடுக்கலாமேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா ஃப்ளோர் ரத்தமாக இருக்கும். நம்ம மீன் இறந்து போயிருப்பா. அவங்க ஆண் கத்துவாங்க. அவ்வளோதான், காலை போலீஸ் அங்கே வந்துடும். அந்த இடத்த சுற்றி வளைச்சி அங்கே இருக்கிற முடி கைரேகை எல்லாத்தையும் கேதர் பண்ணிடுவாங்க. எல்லாமே கிம்மோட கைரேகை தானே, சாவன் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லி கிம்மி பிடிச்சிச்சுக்கோங்க. ஆனால் நம்ம மீன் சாகிறப்ப கடைசியாக கிம்முக்கு தான் ஃபோன் பண்ணா. ஸோ மேபி இவ தான் கொண்டிருப்பான்னு சொல்லிட்டு எல்லா ஆதரவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறம் தான் தெரிய வருது கிம்முக்கு இவங்களுக்கு அஃபன் இருக்குன்னு சொல்லி. ஸோ போலீஸில் முடிவு எடுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஹஸ்பண்ட் புரிஞ்சுவா, இந்த மாதிரி போய் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான், அதை கேட்காதனால இவனை இந்த பொண்ணை கொண்டுட்டான். இந்த மாதிரி போலீஸ் முடிச்சிருவாங்க. இப்போ கிம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிருப்பாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ நேற்று ஊருக்கு போயிருப்பாள். சேம் அதே ட்ரெயினை பிடிச்சி திரும்ப ஊருக்கு வந்திருப்பான். வீட்டு வாசலில் போலீஸில் இருக்காங்க புரிஞ்சு போச்சு. ஆக்டிங் போகணுன்னு அவன் நடிக்க ஆரம்பிப்பான். பார்த்தா ஒய்ஃப் இறந்து போட்டா சொல்லுவாங்க. நான் மாரி கதிரை எழுதிட்டு இருப்பான். சார் நேத்தானே பார்த்தேன், நல்லா தானே இருந்தா, இன்னைக்கு நான் வரதுக்குள்ள இப்படியே நடக்கணும் சார், அவனை விட்றாதீங்க, என் கையால் அவனை கொண்டே தருவேன், மோனே நில்றன்னு சொல்லிட்டு இவ எவ்வளோ ஆக்டிங் விட்டுருப்பான். ஸோ போலீஸ்க்கும் ஒரு இடத்துலையுமே நம்ம இருமல் சந்தேகம் வராது. ஸோ இந்த கிம்மதை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு தூக்கி போடுவாங்க. கட் பண்ணால் சில நாட்கள் கழிச்சு போலீஸ் அந்த கேஸெல்லாம் முடிஞ்சு நம்ம இருக்க அந்த விட்டு கொடுத்துருவாங்க. சார் எங்களை மன்னிச்சிருங்க, ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க,
இதுக்கிட்ட நீங்கள் தான் குழந்தை வளர்க்கணும்னு சொல்கிறப்ப இவன் சோமா மூஞ்சி வச்சுக்குவான். தென் போலீஸ் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இவன் மட்டும் ஹாப்பி உள்ள போயிடுவான். எனக்கு கொண்டே தான் வந்தானே. ஃப்ரிட்ஜை திறந்து அவன் ரொம்ப பசிக்க ஆரம்பிக்கும். நூடுல்ஸ்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பான். தென் இதுக்கடுத்து அவன் குழந்தை ஃபுல்லாக அவனே பார்த்துக்கிறா இருக்கான். அந்த குழந்தைக்கு பால்லாம் கூட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட லைப்ரரி மாதிரி இருக்கும். அதில் சில புக்கில் வச்சுருப்பான். ஒரு புக் எடுத்துகிட்டு பாத்ரூம்குள்ளே போவான். திறந்து பார்த்தா அந்த ஒய்ஃபோட டோல்கேட் பில்லு அதெல்லாம் இருக்கும். கூடவே ஒய்ஃபோட வெட்டிங் ரிங் இருக்கும். அது ஞாபகமாக எடுத்து வச்சுருப்பான். தென் அந்த ஒய்ஃப் வந்து அவங்களோட ஃபோட்டோ எடுத்தல அந்த ஃபோட்டோக்கள் அங்கே இருக்கும். அதை பார்த்தோன்னே என் ஒய்ஃப் மேலே கோவம் வருது. தன் ஒய்ஃப் எல்லாம் போயிட்டாலே அந்த வருத்தம் இருக்குது. அந்த வருத்தம் இதுக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஃபோட்டோவோட அடிச்சிருவான். அந்த பாத்ரூமில் உட்காந்து தேமத்தி வளர்த்துட்டு இருப்பான். இதுக்கிட்ட சிங்கிள் ஃபாதராக அவன் குழந்தை அவன் வளர்க்குறா இருக்கான். இதோட ஹாப்பி எண்டுங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிவுட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாளில் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.